हेलो स्टूडेंट्स, गुड मॉर्निंग, நமஸ்தே பச்சோம். அச்சா, இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ராஷ்டிர பாஷையிலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் நான் ரெகுலராக எடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, அதாவது மத்தியமாக எக்ஸாம் இப்போது பரீட்சையிலேருந்து பிரவேசிக்கா வரையும் எக்ஸாம் வந்து அக்டோபர் 2020 வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போது ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஹால் டிக்கெட்டும் அந்த எக்ஸாமினேஷனோட ஆன்சர் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் அதுவும் ரெண்டுமே வந்து இப்போது வெப்சைட்டில் சபா வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க்லாம் கூட நிறைய பேர் பார்த்து அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஹார்ட் காப்பி இருக்கு இல்லையா, ஹால் டிக்கெட் ஹார்ட் காப்பி அதை வச்சுருங்க. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து கம்மிங் February 2021 அல்லது ஆகஸ்ட் 2021 நீ வந்து உள்ள அந்த இது வந்து வேலிடு. இப்போ நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா எக்ஸாமுக்கு, நம்ம ஃபீ பே பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, ஹால் டிக்கெட் நம்ம வந்துருச்சு. அதாவது பரீட்சையாளர்லேருந்து பிரவேசிக்க வரைக்கும். ஸோ அந்த ஹால் டிக்கெட் அதாவது எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர், ஹால் டிக்கெட் நம்பரை நம்ம அங்கே மென்ஷன் பண்ணி நம்ம சூட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ரிலாக்ஸேஷன். அதாவது நம்ம நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாம் எழுதிடலாம். இப்போது மதியம் எழுத போகிறா அப்படின்னு வச்சுங்க, இப்போது அவள் வந்து நெக்ஸ்ட்டு டேரெக்டாக இது ராஷ்டிர பாஷா எழுதலாம். ஸோ இப்போ நான் ராஷ்டிர பாஷாவோட லெசன் நான் எடுக்க போகிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ராஷ்டிர பாஷாவில் கவிதா, அதாவது பத்தியம் இருக்கு இல்லையா, கவிதா வந்து இங்கே போயம் அப்படின்றது போயம் செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 9 போயம் இருக்குது. போயம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் போயம் வந்து நான் வந்து உங்களுக்கு பாடலாம் நடத்தாத சாராம்ஸ் மட்டும் நடத்துகிறேன். ஏன்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து சாராம்ஸ் வரும், எஸ்ஏ எழுதணும் அல்லது நமக்கு இஆர்ஸ் எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம சாராம்ஸ் வந்து உங்களுக்கு நடத்துகிறேன். போயம் வந்து டைரெக்டாக சாராம்ஸ் நடத்துகிறேன். ஓகே, எல்லாம் கவனிங்க. இன்றைக்கி வீடியோவில் 2 லெசன் நான் நடத்த போகிறேன். ஒன்று பாப்பு, இன்னொன்று வந்து சுட்டிகா கண்டா பச்தேஹி. அதாவது பாப்புன்னா யார்? எப்பவுமே பாப்பு அப்படின்னா வந்து ஒரு பெரியவங்களை வந்து பாப்புன்னு ரெஸ்பெக்டாக கூப்பிடுவோம், எல்டர். ஆனால் பாபுஜின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது யாருன்னா காந்திஜினா பாபுஜி அப்படின்னு சொல்லுவோம். பாப்பு அப்படின்னாவே காந்தின்னு அர்த்தம், ஓகேவா? மற்றபடி நம்ம எல்டர், இப்போ ஒரு கிளர்க் இருக்காங்கன்னா அவர் என்ன சொல்லுவோம்? பாபுன்னு தான் சொல்லுவோம். ஒரு எக்ஸ்பெக்டடாக சொல்கிற வேர்டு அது. பட் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக காந்திக்கு வந்து பாபுஜின்னு சொல்லி அது காந்திக்காகவே அந்த வேர்டு ஆகிடுச்சு. அதுக்கடுத்து சுட்டிகா கண்டா பச்தேஹி. சுட்டிகா கண்டா அப்படின்னா என்னத்தம்மா, இது என்ன சொல்கிறது, அதாவது இப்போது கிளாஸ் முடியுது, ஸ்கூல் முடியுது அப்படின்னா நம்ம பெல் அடிக்கிறாங்க இல்லையா, அதான் ஸ்கூல் முடிஞ்சு பெல் அடிக்குது இல்லை, அதாவது ஒரு லாங் பெல். இப்போ ஒரு ஷார்ட் பெல் அடிக்குதுன்னா இப்போ வேன் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போவாங்க. இப்போ ஒரு லாங் பெல் அடிச்சதுன்னா எல்லாம் ஸ்கூலே முடிஞ்சுன்னு அர்த்தம் இல்லை, பசங்க சந்தோஷமாக ஸ்கூலில் வெளில வராங்க இல்லையா, அதுதான் சுட்டிகா கண்டா பஜ்னா. கண்டா பஜ்னா அப்படின்னா மணி அடிக்கிறதுன்னு அர்த்தம். சுட்டிகா கண்டா அப்படின்னா அதான் ஸ்கூல் லீவிங் அந்த பெல். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கவிதாக்கா சாராம்ஸ் லிக்கி. ஒரு பாப்பு அப்படின்ற கவிதையோட சாராம்ஸ் பார்க்குறோம். படிமா. बापू नामक कविता के कवि है श्री सुमित्रानंदन पंत. வெரி குட். ஒரு சென்டென்ஸாக படிக்கணும், ஓகேவா? அதாவது பாப்பு நாமக் கவிதா கே கவி ஹே ஸ்ரீ சுமித்ரானந்த் பந்த். சுமித்ரானந்த் பந்த் அப்படின்றவர் தான் பாப்பு அப்படின்ற கவிதாவோட கவி, அதாவது போயட் அவர் தான். इस कविता में कवि ने उन्नति के शिखर पर पहुँचे मनुष्य के शांतिहीन जीवन को दर्शाया है. வெரி குட். அதாவது இஸ் கவிதாமே, இந்த கவிதையில் கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னதிக்கே ஷிகர் பர் பहुँचे. உன்னத்தின்னா என்னது? சக்ஸஸ். அதனோட ஷிகர், அதாவது பீக் அப்படின்றோம்ல, அதாவது உச்சி. அந்த உன்னதிக்கு शिखर पर पहुँचे मनुष्य के शांतिहीन जीवन को दर्शाया है. அதாவது மனுஷன் வந்து சக்ஸஸ்லாம் அடைஞ்சி டாப் மோஸ்ட் பிளேஸை வந்து அடைஞ்சிட்டான், இருந்தாலும் அவனோட மனசில் வந்து அமைதி இல்லை. அதாவது சாந்திஹீன் அப்படின்னா அமைதி இல்லாத ஜீவனுக்கு பாரமே, அதாவது அந்த அமைதி இல்லாத அந்த வாழ்க்கையை வந்து தர்ஷாயா கயா அப்படின்னா அதை நரேட் பண்ணியிருக்காங்க, நரேஷன். कवि कहते हैं कि आज मनुष्य ने विज्ञान के मार्ग में तथा सांसारिक साधनों को
जुटाने में बहुत ही प्रगति पा ली है. करेक्ट. அதாவது கவி कहते हैं, கவி என்ன சொல்கிறாருன்னா என்ன சொல்கிறாருன்னா आज मनुष्य ने विज्ञान के मार्ग में, அதாவது மனுஷன் என்ன பண்ணான்னா விஞ்ஞான் அதாவது சயின்ஸ் மூலமாக, அதாவது சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட்ஸ் மூலமாக, சயின்ஸ் மூலியமாக தத்தா சான்சாரிக் சாதனம், அதாவது சன்சாரிக் அப்படின்னா என்ன, சன்சார் அப்படின்னா உலகம், ஆக்சுவலி சன்சாரிக் சாதனா அதாவது பௌத்திக் துனியாதாரி, அதாவது உலகத்தில் நம்ம அதாவது ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுற ஒரு பொருட்கள், அந்த பொருட்களை வந்து ஜுட்டானேமே பகுத்தி பிரகதி பாலி அதெல்லாம் ஒன்றா சேர்க்கறதுல நிறைய இன்வென்ஷன் பண்ணால், நிறைய டிஸ்கவர் பண்ணி நிறைய பொருட்களை வந்து ஜுட்டானா அப்படின்னா சேர்க்கறது, பொருட்களை ஃபிசிக்கலாக வந்து பொருட்களை சேர்க்கறத வந்து அதில் வந்து பிரகதி உன்னதி அடைஞ்சிட்டான், ப்ராக்ரஸ் அடைஞ்சிட்டான். विज्ञान की सारी उपलब्धियाँ जैसे यंत्र, वाहन, वैभव, धन, बल, बिजली, बाप आदि बिल्कुल उसके अधीन तथा सेवक बन गई है. வெரி குட். அதாவது விஞ்ஞான் கி சாரி உபலப்தியாக அவனோட எல்லா சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய்சே வந்து இப்போ ஒரு யந்திர, ஒரு என்ன சொல்கிறது, யந்திரம் என்னென்ன, அதாவது மிஷினரிஸ், என்ஜின் இல்லையா, அதுவாக இருக்கட்டும், வாகன் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், வைபவ் அல்லது தன் பல் பணம், செல்வம், பிஜிலி அதாவது பிஜிலினா கரண்ட்டு, பாப் ஸ்ட்ரீம் எதுவாக இருக்கட்டும், ஆதி பில்குல் உஸ்கே அதீன், அதாவது அவனுக்கு அண்டரில் எல்லாமே வந்துருச்சு, எல்லாத்தையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான், அதெல்லாம் ஃபுல்லாக அவன் ஆக்குப்பை பண்ணிட்டான். தத்தா சேவக் பன் கை ஹை, இதெல்லாம் அவனோட சேவகர்லாம் மாறிடுச்சு, எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டான், எல்லாரும் தனக்கு அதாவது வேலை செய்கிற மாதிரி பண்ணிட்டான், அதாவது சயின்ஸை. फिर भी उसका जीवन कष्टों में पीड़ित तथा अशांत है. வெரி குட். அதாவது फिर भी இவ்வளோ நடந்த பிறகு கூட, இன்னும் கூட இருந்தாலும் கூட, உஸ்கா ஜீவன் கஷ்டோமே பீடித், அவனோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கஷ்டோமே பீடித், அதாவது கஷ்டத்தால் அவன் வந்து என்னது பீடித்துன்னு என்னென்னா சஃபர் ஆகிறான், அதாவது கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறான். தத்தா அஷாந்த், அவனோட மன வாழ்க்கையில் வந்து அமைதி கிடையாது, சாந்தி இல்லை, அதாவது அஷாந்த் क्यों है, ஏன் அமைதி இல்லாமல் இருக்கிறான் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ண பிறகு கூட. विज्ञान की प्रगति ने मनुष्य के जीवन में विजय प्राप्त कराई. வெரி குட். அதாவது விஞ்ஞான் கி ஜீவன் பார்த்தீங்கன்னா அதாவது சயின்டிஃபிக் ஜீவனில் மனுஷன் வந்து சயின்டிஃபிக் ஜீவனில் மனுஷன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அதாவது பிரகத்தினே மனுஷக்கு ஜீவன்மே விஜய் பிராப்த் கராய், அதாவது அந்த சயின்ஸில் அவன் அனுபவித்த அந்த இதெல்லாம் ப்ரோக்ரஸ்லாம் மனுஷ ஜீவனில் மனித வாழ்க்கையில் வந்து அவனுக்கு சக்ஸஸை கொடுத்தது. பிராப்துக்கரானா அப்படின்னா என்னது, பிராப்தின்னா அவன் அடையிறான், சக்ஸஸை தான் அடையிறான் அவன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா उसने कई देशों तथा काल पर भी जीत पा ली है. उसने कई देशों, அதாவது அவன் வந்து நிறைய தேசங்கள் எல்லாம் வெற்றி அடைகிறான், அதாவது நிறைய நாடுகளை ஜெயிக்கிறான். தத்தா கால் டைமை கூட அவன் அச்சீவ் பண்ணுறான், டைமை கூட அவன் ஜெயிக்கிறான். கால் பர் பி ஜீத் பானா அப்படின்னா வெற்றி அடைகிறான். पर उसके जीवन की गति ने हृदय को दबा दिया. पर उसके जीवन की गति, ஆனால் அந்த லைஃப் ஸ்பீட் இருக்குல்ல, அவனோட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கானோ அந்த ஃபாஸ்ட்டில் வந்து அந்த ஹிருதயம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஹிருதயம், அந்த ஹார்ட்டு லப்டப்னு துடிக்குது அந்த ஹார்ட்டு, அது என்ன அது உஸ்கோ தபாதியா, அதில் நிறைய ஸ்ட்ரெஸ், ஒரு ப்ரெஷர் வந்துடுச்சு. இவனோட அந்த பிஸிஃபுல்லான அந்த லைஃப் இருக்கு இல்லையா, அதனால் பிஸி ஷெட்யூலில் ஒரு லைஃப் இருக்கிறதால அவனுக்கு இதயத்தில் வந்து ப்ரெஷர் வந்துடுச்சு. आज मानव अपने हृदय तथा आत्म भावना को बैठा है. அதாவது ஆஜ் மானவ अपने ஹிருதய தத்தா ஆத்ம பாவனா, இப்போ ஆக்சுவலாக அவனோட இதயத்தில் வந்து அமைதி இல்லை, ஆத்ம பாவனால அவனோட சுயத்தை வந்து அவன் பைட்டா அப்படின்னா எழுந்துட்டான், லூஸ் பண்ணிட்டான்.
सांसारिक चीज़ों के मोह ने उसकी आत्मा को जीत लिया है. சன்சாரிக் சீஜோம் அப்படின்னா ஃபிசிக்கல் திங்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிசிக்கல் அந்த பொருட்கள் மேலே அவனோட மோக்னே உஸ்கி ஆத்மாக்கோ ஜீத்லியா, அதாவது அது மேலே இருந்த அந்த ஆர்வம், அதன் மேலே இருந்த வெறி வந்து அவனோட ஆத்மாவே ஜெயிச்சிருச்சு. அதாவது அந்த ஆர்வம் தான் அதிகமாக இருக்குது, தன்னோட ஆத்மா அவன் புரிஞ்சிக்கல. ज्ञान विज्ञान ज्ञान को विज्ञान छुपाने की कोशिश करता है. அதாவது ज्ञान को विज्ञान छुपाने की कोशिश करना. छुपाना ना च्यूइंग, அதாவது ज्ञान को அதாவது நாலேஜ், அதை வந்து சயின்ஸ் அதாவது விஞ்ஞான் அது வந்து அதாவது அழுத்திருச்சு. அதாவது அதை வந்து ஞான வந்து அறிவை வந்து சயின்ஸை வச்சு அவன் என்ன பண்ணிட்டான்னா சாப்பிட்டுட்டான். அதை சபானா அப்படின்னா மென்று சாப்பிட்றது, அதாவது சுவிங் பண்ணுறது. லேக்கின் அதாவது பச்தானே அந்த மாதிரி செஞ்சால் அது வந்து பச்சனா அப்படின்னா அது வந்து அவனுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகலை. அதாவது அதை வந்து அவனால் அது டைஜஸ்ட் பண்ண முடியல. அவன் வந்து விஞ்ஞானத்தால் அறிவை வந்து ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணான். பட்டு அது வந்து அதெல்லாம் அந்த வந்து என்ன இன்டைஜஸ்டாக தான் ஆகும், அது டைஜஸ்ட் பண்ண முடியாது அவனால். भौतिक चीज़ों को जुटाने का प्रयास तो सराहनीय ही है. அதாவது பௌத்திக் चीज़ों को जुटाना, அதாவது இப்போ வந்து திங்ஸ் இருக்கு இல்லையா, அதுங்களை வந்து நம்ம இக்கட்டாக்கறனா, அதுங்களை வந்து கலெக்ட் பண்ணுறது, பொருட்கள் மேலே அதிகமாக ஆர்வம் வச்சு பொருட்களை கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது. பிரயாஸ் தோ சராகனிய ஹே, அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். சரி, ஓகே, அவன் நிறைய ஏர்ன் பண்ணுறான், நிறைய பொருட்களை வந்து வசதிக்கு வாய்ப்புகளை வந்து அவன் கமாயா, அதாவது என்ன சொல்கிறது, ஏர்ன் பண்ணுறான், அது ஓகே, சராகனிய தான், அது வந்து பாராட்டக்கூடியது தான். ஆனால் उसमें मनुष्य की मानवीय भावना का विकास भी होना चाहिए. ஆனாலும் அதில் வந்து மனுஷக்கி அப்படின்னா மனுஷனோட மானவீய பாவனாக்கா விகாஸ், அதாவது அவனோட மனநிலை இருக்கு இல்லையா, அந்த மனத்தோட அந்த திங்கிங் எபிலிட்டி அதுவும் டெவலப் ஆகணும், அதுவும் விகாஸ் ஆகணும். அதாவது இயற்கையை வந்து நம்ம சுரண்டக்கூடாது, இயற்கையை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இயற்கையை வந்து நம்ம வந்து அழிக்கக்கூடாது. அப்போது அந்த ஆர்வம் இருக்கணும், இயற்கையை பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து அவனோட மென்டாலிட்டியில் வரணும். अभी अभी मनुष्य यह महसूस करने लगा है कि विश्व को आज मानव के आत्मीय भाव के विकास की ज़रूरत है. अभी मनुष्य का यह महसूस होने लगा, ये मनुष्य अभी इसको महसूस करने लगा. இப்போ மனுஷன் வந்து அதை உணர ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவன் வந்து அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்யாவரணில் வந்து, அதாவது என்விரான்மெண்ட்டில் இவன் எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோ தவறை பண்ணானோ அதுக்கான தண்டனை இவன் அனுபவிக்கிறான். புரியுதுங்களா? அதாவது குளோபல் வார்மிங்கிற விஷயத்தை அனுபவிக்கிறான். அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இப்போ வந்து மனுஷன் வந்து மெஹசூஸ் கர்னிலகா, அதை எல்லாத்தையும் அவன் அனுபவபூர்வமாக உணர ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து தவறு பண்ணியிருக்கேன், பொல்யூட் பண்ணி புழுவியை வந்து நான் இயற்கையை வந்து நான் அடிச்சிட்டேன்றதை அவன் தவறை புரிஞ்சிட்டான். और कि विश्व को आज मानव के आत्मीय भाव के विकास की ज़रूरत है. இந்த உலகத்தில் வந்து இப்போ வந்து மனுஷனுக்கு அதாவது மனித தன்மை, ஆத்மீய, அதாவது ஆத்மீன்னா என்னது, ஆத்மீனாலும் மாணவனாலும் மனுஷனாலும் எல்லாம் ஒன்று தான். அந்த ஆத்மீய பாவ், அந்த மனித தன்மையற்ற ஒரு சுயநலமாக இருந்தால அது மாதிரி இல்லாமல் ஒரு மனித தன்மையான ஒரு உணர்வு தான் வந்து அதை வந்து டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஜரூரத்னா நெசசிட்டி. मानव के हृदय में मानवता की भावना की सख्त जरूरत है. சக்த் ஜரூரத், அதாவது ரொம்ப மிகவும் தேவை என்னென்னா மானவத்தா, அதாவது மாணவக்கே ஹிருதயமே, மனிதனோட இதயத்தில் வந்து மானவத்தா வேணும், அதாவது மனித தன்மை வேணும். அதுதான் வந்து இப்போ வந்து அந்த பாவனா, அந்த எண்ணம் வேணுன்றது தான் இப்போ சக்த் ஜரூரி, அதாவது மோஸ்ட் அர்ஜென்ட்டாக அது நீடு. அதான் अंत में कवि बापू से कहते हैं कि आजकल विश्व के सारे लोगों की नज़र आप पर है. अंत में அதாவது கடைசியாக கவி பாபு சே कहते हैं, கவிஞர் வந்து அந்த காந்திஜி கிட்ட, பாபுஜி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஆஜ்கல் விஸ்வக்கே சாரே லோகம், இப்போ வந்து உலகத்தில் வந்து
இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே மக்களோட அதாவது விஸ்வக்கே சாரே லோகோं की நஜர் அவங்களோட பார்வை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பர் ஹை உங்கள் மேலே தான் இருக்குது. ஏன்னா காந்தி வந்து சொன்ன அந்த அஹிம்சா தத்துவம் இருக்கு இல்லையா, அதாவது நான் வயலன்ஸ், அந்த தத்துவம் வந்து உலகம் வந்து பீஸ், அது வந்து உலகம் ஏற்றுக்கிட்ட தத்துவம். அதனால் அவர் வந்து இப்போ வந்து துனியாக்கே நஜர்மே ஆகும் அதாவது உலகத்தோட நஜரில் பார்வையில் அவர் இருக்கார். ஸோ आपने भारत को अंग्रेजों के बंधन से छुड़ाया. வெரி குட். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அதாவது ஆப்னே பாரத் கோ அங்கிரேஜோं के बंधन से छुड़ाया, அதாவது நீங்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தீங்க. அவனோட பந்தன் அப்படின்னு என்ன, அவனோட அந்த அடிமை தனத்திலிருந்து நீங்கள் சுடாயா அப்படின்னா நம்ம விடுவிக்கிறார், அடிமைத்தனத்தை நம்மளை விடுவிக்கிறாரு. उसी प्रकार आज मनुष्यों को विज्ञान की शक्तियों के बंधन से छुड़ाएंगे क्या அப்படின்னு கேட்குறாரு. சுடாயேங்க क्या आप சுடா सकते हैं क्या, அதாவது கேட்குறாரு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருவீங்களா, அதாவது உசி பிரகார் எப்படி வந்து நீங்கள் வந்து பாரதத்தை வந்து அந்த அடிமைத்தனத்திலேருந்து, அதாவது பிரிட்டிஷ் அங்கிரேஜோं को बंधन से छुड़ाया आपने, அதாவது அங்கிரேஜ்னா யார், அந்த பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து நீங்கள் வந்து அடிமைத்தனத்திலேருந்து நம்மளை விடுவிச்சா மாதிரி उसी प्रकार आज मनुष्यों की विज्ञान की शक्तियों के बंधन से, அப்போ மனுஷனை வந்து நம்ம அந்த விஞ்ஞான் கி சக்தி இருக்கு இல்லையா, அதாவது சயின்டிஃபிக், அதாவது பொருட்கள் அந்த அது மேலே இருக்கிற அந்த சக்தி, அதை வந்து நீங்கள் விடுவிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். விடுவிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுட்டிக்கா கண்டா பச்தே ஹி அந்த லெசன் பார்ப்போம். ஓகேம்மா, இப்போது இதை நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுமாண்ணே. அதாவது சுட்டிக்கா கண்டா பச்தே ஹி, அதாவது இப்போ வந்து சுட்டிக்கா கண்டா அப்படின்னா பெல் ரிங் ஆகுது, ஸ்கூலில் பெல் ரிங் ஆகுதுல்ல, அதான் சுட்டிக்கா கண்டா பச்சனா அப்படின்வாங்க. இப்போ ப்ரேயருக்குன்னா ஒரு ரிங் இருக்குது, அதே மாதிரி இப்போது என்ன சொல்கிறது, வேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெல் ரிங் இருக்குல்ல, அதே மாதிரி கிளாஸ் பிரேக்குக்கு ஒரு ரிங் இருக்குது, லஞ்ச் பிரேக் அந்த மாதிரி பிரேக் ரிங் இருக்குல்ல, அதான் இது சுட்டிக்கா கண்டா அப்படின்னா பெல் அடிக்கிறது. बजते ही क्या होता है वो इस कविता में हम देखेंगे. ठीक है, அதாவது சுட்டிக்கா கண்டா பஜ்தே ஹி की கவிதா, இந்த கவிதை எழுதுனது யார், கவி है ஸ்ரீ கேதார்நாத் அகர்வால். யார் எழுதுனது, கேதார்நாத் அகர்வால் அப்படின்றவர் எழுதுறாரு. பிரஸ்துத் கவிதா மே கவி कहते हैं. இப்போ இந்த கவிதையில் வந்து கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா कि हर एक मनुष्य के मन में अपने बचपन की यादें छिपी रहती है. हर एक मनुष्य, ஒவ்வொரு மனுஷனோடையும் மனசில் अपने बचपन की यादें छिपी रहती है. அவனோட குழந்தை பருவம் இருக்குல்ல, அவனோட ஸ்கூல் டேஸ் வந்து அந்த மெமரிஸ் வந்து அந்த எண்ணங்கள் வந்து சிப்பி ரேத்தியன்னா ஒளிஞ்சிட்ருக்கும் மனசோட ஆழத்தில். பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் நம்ம ஸ்கூல் டேஸோட ஞாபகம் வந்து எல்லார் மனசுலையும் இருக்கும். புரியுதாமா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த மனசில் அந்த எண்ணம், அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும், அந்த ஸ்கூல் டேஸோட ஃபீலிங்ஸ். சமய பார்க்குற பாவனா ஜாகிரத் होती है. எப்போ டைம் டு டைம் என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு டைம் கிடைக்கும் பொழுது அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து வெளியில் அப்படியே ஜாகிரத் ஹோத்தியன்னா அதெல்லாம் அப்படியே உற்பத்தியாகி வெளியில் வரும். நம்ம ஸ்கூல் டேஸோட அந்த மெமரிஸ் வந்து நமக்கு ஞாபகத்தில் வரும். ஸ்கூல் கி கண்டி பஸ்தி ஹை, அதாவது ஸ்கூலோட அந்த பெல் அடிக்குது. பெல் அடித்தோடனே என்ன ஆகுது, ஸ்கூல் சே பாகர் நிக்கல்தே சுஸ்து பச்சோं को கவி देखते हैं. அப்போ ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெளியில் அப்படியே ஒன்றா, அதாவது வெளியில் வராங்க இல்லையா, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் ஒன்றா வெளியே வராங்க இல்லைம்மா ஸ்கூல்லேருந்து வெளியில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ கூட என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க. அப்போ ஆக்டிவாக அவங்க வெளியில் வரும்போது தப் உஸ்கே மன்மே கை பிரகார் கா பாவ் உற்பத்தி होते हैं. அதெல்லாம் பார்க்குறாரு ஸ்கூல், அதாவது சார் வந்து அநேகமாக கவிஞர் வந்து எங்கேயோ ஒரு ஸ்கூலோட என்ட்ரன்ஸில் நின்றுட்டு பசங்க ஸ்கூல் பெல் அடிச்சு பண்ணி வெளியில் வராங்க இல்லைம்மா, அதை வேடிக்கை பார்க்குறாரு. வேடிக்கை பார்த்து அப்படி வேடிக்கை பார்க்கும்போது குழந்தைங்களோட அந்த அந்த ஃபேஸில் இருக்கிற ஃபீலிங் பார்த்து தப் உன்கே மன்மே கை பிரகார் கா பாவ் உற்பத்தி होता है. அப்போது அதை பார்த்து அவர் மனசில் நிறைய ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. उत्पन्न होना அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆனால் हंसते गाते हुए चलते बच्चों को कवि देखते हैं. ஹஸ்னா அப்படின்னா என்ன, சிரிக்கிறது. கானா என்ன, பாட்டு பாடுறது. ஏதாச்சும் பேசிட்டு ஜாலியாக விளையாடிட்டு चलते बच्चों को, அந்த குழந்தைங்க போயிட்டுருக்கு, அதை வந்து कवि देखते हैं, அதை கவிஞர் பார்க்குறாரு. कवि को ऐसा लगता है कि कविताओं, அதாவது கவிதாओं के भाव स्वरूप वही हो. அதாவது அவர் என்ன சொல்கிறார் நினைக்கிறாருன்னா, இப்போ ஒரு கவிதையெல்லாம் இருக்குல்லம்மா, கவிதையோட பாவ் இருக்குல்ல, ஐசா லக்தா, அவருக்கு என்ன நினைக்கிறேன், இந்த கவிதையோட பாவ், கவிதாவுக்கு பாவ் வந்து ஸ்வரூப் வெஹி ஹோ, அந்த குழந்தைங்க தான் வந்து, அதாவது அந்த பாவோ, அதாவது அந்த கவிதையோட
கவிதையும் அந்த குழந்தைங்க தானா அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. அதாவது கிசி பந்த் கிதாப் से निकले चंद जैसे वे बच्चों को अपनी गरिमा से सबके मन में व्याप्त हो जाते हैं. அந்த குழந்தைங்க எப்படின்னா, அதாவது கிதாப் சே நிக்கலே சந்த் அப்படின்றார். அதாவது ஒரு கிதாப்னா என்ன, புக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். சந்துன்னா வந்து பாடல்களை தான் சந்துன்னுவாங்க. அது புக்ஸ்லேருந்து நமக்கு கவிதை வெளியில் வருதுல்ல, அதுதான். வே பச்சே अपनी गरिमा அதாவது अपनी गौरव अपनी प्रेस्टीज से सबके मन में व्याप्त हो जाते हैं. அதாவது குழந்தைங்க வந்து எல்லாரோட மனசுல அப்படியே ஃபைல் जाते हैं, அப்படியே பரவிடுறாங்களாம். புரியுதாமா? குழந்தைங்க வந்து அட்ராக்ஷனை உருவாக்கிடுறாங்க. கவி உன் பச்சோं को देखते हैं. அந்த குழந்தைங்களை பார்க்குறாரு. ஸ்கூல் விட்டு வெளியில் வராங்களாமா, அந்த குழந்தைங்களை பார்த்து எழுதுறாரு இந்த கவிதை. புரியுதாமா? அப்போ அவர் சொல்கிறார், வே अपने को और अपनी आयु को भूल जाते हैं. அவர் தன்னையே மறந்துடுறாரு அந்த குழந்தைங்களை பார்த்த உடனே. அதே மாதிரி தன்னோட வயசையும் மறந்துடுறாரு. ஆயு அப்படின்னா எடுத்தோமா, உமர், அவரோட வயசு இருக்குல்ல, அதையும் பூல் ஜாத்தே ஹேன். பூல் ஜானான்னா ஃபர்கட். அவரோட வயசையும் மறந்துடுறாரு. அதாவது அந்த குழந்தைங்க மேலே இருக்கிற ஆசையில் அந்த வயசையும் மறந்துடுறாரு. वो अपने आप को भी भूल जाते हैं, अपना उम्र को भी भूल जाते हैं, सब कुछ भूल जाते हैं. ओकेमा? सबके मन को அதாவது ஹார் லேனா ஹி பச்சோं का स्वभाव है. குழந்தைகளோட சுபாவம் என்ன புரியுதாமா? அதனோட நேச்சர் என்னென்னா, சப்கோ மன் கோ ஹார்னா, அதாவது அடுத்தவங்களோட மனசை வந்து கவர்றது, அட்ராக்ட் பண்ணிடுது. புரியுதாமா? குழந்தை வந்து அடுத்தவங்களை வந்து என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. குழந்தைய வந்து எல்லாருக்கும் பிடிக்குது. புரியுதாமா? ஹாரில் என்னென்னா அதாவது சப்கே மன்கோ, ஒவ்வொருத்தரோட எல்லாரோட மனசையும் ஹாரில் என்ன அப்படின்னா மனசை வந்து தோக்கடிக்கிறது தான் வந்து பச்சோங்கோ ஸ்வபாவ், அதனோட குழந்தையோட நேச்சர். அது பச்சோனே கவி கோபி நஹி சோடா, அது அவர் வந்து குழந்தைங்க வந்து கவிஞரோட விடல, அவரையும் தோக்கடிச்சிருச்சிங்க. புரியுதா? அவருக்கும் பிரியமாயிடுச்சிங்க அப்படின்றாரு. புரியுதாமா? அதாவது ஸ்கூலில் ஆக்சுவலாக ஸ்கூல் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு பெல் அடிக்குதுல்ல, அப்போ வந்து என்ட்ரன்ஸில் இவர் நின்று அந்த குழந்தைங்க வெளியில் ஓடி வரதை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு இந்த கவிதை எழுதியிருக்காருமா. புரியுதாம்மா? அப்போ அந்த குழந்தைங்களோட சந்தோஷம் அது எல்லார் மனசுலையும் பரவுறது எப்படி அப்படின்றது, அந்த ஹார்ட் வேர்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்கணும். ஓகேவா? அதை அடிக்கடி ரீட் பண்ணணும். ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, see you in the next video. Bye. धन्यवाद.